18 பவுண்ட் மாட்டிறைச்சி தசைநான்களை சமமாக நறுக்குவதன் மூலம் தொடங்கவும். மாட்டிறைச்சியை உப்பு, சோயா சாஸ், மிளகு சேர்த்து சுவைக்கவும். சிறிது சிப்பி சாஸ் மற்றும் அரை கிண்ணம் பச்சை வெங்காயம் மற்றும் இஞ்சி தண்ணீர் சேர்த்து சுவைக்கவும். மதுவை சமைப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அது மாட்டிறைச்சியின் சுவையை மாற்றும். மாட்டிறைச்சியை ஒட்டும் வரை கலந்து, பின்னர் ஒரு ஸ்பூன் ஸ்டார்ச் சேர்த்து கலக்கவும். ஒரு பாத்திரத்தை சூடாக்கி, இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு சூடான பானை அடித்தளம் மற்றும் ஒரு ஸ்பூன் பீன் பேஸ்டை குறைந்த வெப்பத்தில் வதக்கவும். ஒரு கிண்ணம் தண்ணீர் சேர்க்கவும். உப்பு, சிக்கன் எசன்ஸ், சிறிது சர்க்கரை லைட் மற்றும் டார்க் சோயா சாஸ் சேர்த்து சுவைக்கவும். உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை சேர்த்து அவற்றை சமைத்து ஒரு கிண்ணத்திற்கு மாற்றவும். பின்னர் மாட்டிறைச்சியை 1 நிமிடம் நிறம் மாறும் வரை விரைவாக பாத்திரத்தில் வேக வைத்து காய்கறிகளுடன் சேர்க்கவும். துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பூண்டு, சிச்சுவான் மிளகு, உலர்ந்த மிளகாய், நறுக்கிய பச்சை வெங்காயம் மற்றும் 88 கிராம் வெள்ளை எள் ஆகியவற்றை மேலே ஊற்றவும். கூடுதல் சுவைக்காக எல்லாவற்றின் மீதும் சூடான எண்ணெயை தூவி முடிக்கவும்.